பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 121 அதிகாரம் 8வது வசனம். Psalm chapter 121 verse 8. கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். The Lord will guard your going out and your coming in from this time forth and forever. Hallelujah. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ போகின்ற இடங்கள் முழுவதும் நான் உனக்கு ஒரு பாதுகாப்பை கட்டளையிடுவேன். நீ பத்திரமா போயிட்டு பத்திரமா திரும்பி வருகிற வரைக்கும் நான் உன்னை வேலையடைத்து உன்னை பாதுகாப்பேன்னு சொல்லி இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து வாக்கு பண்ணுகிறார். அதனால நீங்க தைரியமாக ஒவ்வொரு இடங்களுக்கு நீங்க போகின்ற பொழுதும் தைரியமாக போங்க. கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், அவர் என்னை பாதுகாப்பார், அவருடைய செட்டைகளின் அடைக்கலத்துல நான் இருக்கிறேன், அவர் நிச்சயம் என்னை பாதுகாப்பார்னு சொல்லி நீங்க விசுவாசத்தோட நீங்க செல்லுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களை வேலையடைத்து பாதுகாப்பார். எந்த மனுஷங்களும் உங்களுக்கு அதுல ஒரு பெரிய தடையை கொண்டு வர முடியாது. பிசாசும் எந்த ஒரு தந்திரத்தினாலும் உங்களை தடுக்க முடியாது. காரணம், கர்த்தர் உங்களோட கூட இருக்கின்ற பொழுது, அவர் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கின்ற பொழுது, அந்த பாதுகாப்பை மீறி எந்த காரியமும் உங்களை சேதப்படுத்தவே முடியாது. அல்லேலூயா. அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க. உங்களுக்கு ஏதோ ஆகிருமோ, இல்லை ஏதோ மனுஷங்க ஏதோ ஒரு காரியத்தை உங்களுக்கு செஞ்சிருவாங்களோ, இல்லை ஏதோ ஒரு விபத்து நமக்கு ஏற்பட்டுருமோன்னு சொல்லிலாம் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். நாம் எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே ஏசப்பா, பிள்ளைங்களை வேலையடைத்து பாதுகாத்துக்கோங்க. ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் ஆண்டவரே நம்முடைய ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆண்டவரே நீங்க ஆண்டவரே ஏசப்பா எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு கொடுங்க. எந்த தகப்பனே ஏசப்பா தீமையான காரியங்களும் ஆண்டவரே எந்த ஒரு விபத்துகளும் ஆண்டவரே ஏசப்பா ஏற்படாதபடி ஆண்டவரே நீங்க தகப்பனே ஏசப்பா வேலையடைத்து நீங்க பாதுகாத்துக்கோங்க. ஆண்டவரே ஏசப்பா எந்த ஒரு சேதமும் வராதபடி பிள்ளைங்களை நேர்த்தியாக வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தைரியமா இருங்க. எந்த காரியத்தை குறித்து யோசிச்சும் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். உங்களுக்கு எந்த ஒரு சேதமும் வராது. இந்த கொரோனா நாட்களில் கூட கர்த்தர் தான் நம்மளை பாதுகாத்தார். அதனாலதான் நம்ம இன்னைக்கு அவருடைய கிருபையினால நம்ம இன்னைக்கு உயிரோட இருக்கிறோம், ஜீவனோட இருக்கிறோம். கர்த்தர் இனியும் நம்மளை பாதுகாப்பார். இனி நம்மளை நேர்த்தியான பாதையில வழி நடத்துவார், ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் வராதபடி அவரே பாதுகாப்பார். God bless you. Have a wonderful day.